இந்தியாவின் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் நேற்று இரவு காலமானார். அவருக்கு வயது 92. டெல்லியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் சிகிச்சை பலனின்றி மரணமடைந்ததாக மருத்துவமனை நிர்வாகம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் அவரது இறுதிச் சடங்கு நாளை சனிக்கிழமை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2004 ஆண்டு முதல் 2014 ஆண்டு வரை இருமுறை இந்தியாவின் பிரதமராக மன்மோகன் சிங் பதவி வகித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. 1991 ஆண்டு முதல் மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்த அவர் கடந்த ஏப்ரல் மாதத்தில் அரசியலில் இருந்து ஓய்வு பெற்றார். இந்தியாவின் முன்னாள் பிரதமர் மறைந்த மன்மோகன் சிங்குக்கு மலேசிய பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உணர்ச்சி பூர்வமான அஞ்சலி செலுத்தியுள்ளார். தான் சிறையில் இருந்தபோது தனது குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகையை இந்திய முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் வழங்கியதாக அன்வார் கூறினார். அவர் தனது குழந்தைகளுக்கு, குறிப்பாக தனது மகன் ஈசானுக்கு உதவித்தொகை வழங்கியதை அன்வார் நினைவு கூர்ந்தார். அவரது இந்த செயல் தன் இதயத்தில் என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று அன்வார் வர்ணித்தார். உலகின் பொருளாதார ஜாம்பவான்களில் ஒருவர் என்பதோடு இந்தியாவின் பொருளாதார சீர்திருத்தங்களின் சிற்பி என்று அன்வார் பாராட்டினார். 1990களில் தாங்கள் இருவரும் நிதி அமைச்சர்களாக பணியாற்றிய போது நேரில் பார்க்கும் அரிய பாக்கியம் கிடைத்ததாக அன்வார் குறிப்பிட்டார். முன்னாள் கல்வி அமைச்சர் மஸ்லி மாலிக் அலுவலகத்தில் கொள்ளையடித்த சம்பவத்தில் தொடர்புடைய 5 உள்ளூர் ஆடவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அனைத்துலக இஸ்லாமிய கல்விக் கழகமான IAIS உள்ள தமது முக்கிய ஆவண அறிக்கைகள் திருடப்பட்டுள்ளதாக அவர் புகார் அளித்திருந்த நிலையில் துவான் வேலு தலைமையிலான விசாரணை குழு தமது அலுவலக CCTV காணொலியின் அடிப்படையில் 5 கைது செய்துள்ளதாக மஸ்லி மாலிக் தெரிவித்துள்ளார். கட்டுப்பாட்டை இழந்த டேங்கர் லாரி 4 வாகனங்களை மோதி விபத்துக்குள்ளானதில் 12 பேர் காயமடைந்ததாக சிகாமாட் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் அமாட் ஜம்ரி மரீன் ஷா தெரிவித்தார். மாலை 3:15 மணி அளவில் ஜொகூரிலிருந்து சிரம்பான் செல்லும் நெடுஞ்சாலையில் இந்த விபத்து நிகழ்ந்ததாக அவர் கூறினார். ஒரு டேங்கர் லாரி, கனரக லாரி மற்றும் 2 வாகனங்களில் பயணித்த 12 பேர் இந்த விபத்தில் காயமடைந்தாலும் எந்த ஓர் உயிர் சேதமும் ஏற்படவில்லை என்று அவர் உறுதிப்படுத்தினார். கட்டுப்பாட்டை இழந்த டேங்கர் லாரி எதிர் திசையில் வந்த வாகனங்களை மோதி பள்ளத்தாக்கில் கவிழ்ந்ததாக அவர் கூறினார். விபத்தில் காயமடைந்த 12 பேரும் சிகாமாட் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக அமார் ஜம்ரி தெரிவித்தார். தலைநகரின் பிரபல வணிக தலங்களில் DPKL நடத்திய சோதனையில் 9 காய்கறி வணிக கடைகள் மூடப்பட்டுள்ளது. போலியான வணிக உரிமங்களை கொண்டு மலிவான விலையில் சுகாதாரமற்ற காய்கறிகளை விற்பனை செய்து வந்ததாக சோதனையில் கண்டறியப்பட்டுள்ளது. தலைநகரின் பசார் போரோங், புசாட், பண்டார் உத்தாரா பகுதிகளில் இயங்கி வந்த சம்பந்தப்பட்ட காய்கறி விற்பனை வளாகங்கள் முறையான ஆவணங்கள் இன்றி சட்டவிரோதமாக இயங்கி வந்த நிலையில் கொலம்பூர் நகராண்மை கழகமான DPKL இச்சோதனையை மேற்கொண்டது. 9 வணிக வளாகங்கள் இச்சோதனையில் மூடப்பட்டதாகவும் வணிக பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் DPKL தெரிவித்துள்ளது. 14 வயது இளைஞர் செலுத்திய மோட்டார் சைக்கிள் கட்டுப்பாட்டை இழந்து மற்றொரு மோட்டார் சைக்கிளை மோதிய விபத்தில் 14 வயது மோட்டார் சைக்கிள் ஓட்டி உட்பட 34 வயது மற்றும் 52 வயது தம்பதியர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். பெண்டாங் மாவட்டத்தில் உள்ள தித்தி ஹாஜி இத்ரிஸ் சாலையில் நேற்று இரவு 11:20 மணி அளவில் இந்த விபத்து நிகழ்ந்ததாக பெண்டாங் மாவட்ட காவல்துறை தலைவர் ரோட்ஜி அபு ஹசான் தெரிவித்தார். கட்டுப்பாட்டை இழந்த 14 வயது மோட்டார் சைக்கிள் ஓட்டி அருகில் சென்று கொண்டிருந்த மற்றொரு மோட்டார் சைக்கிளை உரசியதில் 34 வயது மோட்டார் சைக்கிள் ஓட்டி எதிரில் வந்த மற்றொரு வாகனத்தை மோதியதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்று அவர் கூறினார். தாய்லாந்தில் இருந்து சட்டவிரோதமாக மலேசியாவுக்குள் கொண்டுவரப்பட்ட அழகு சாதன பொருட்கள் கிளந்தான் பாசிர்மாஸ் பகுதியில் பறிமுதல் செய்யப்பட்டது. சிறப்பு படையினர் மேற்கொண்ட சோதனையில் 15,130 வெள்ளி மதிப்பிலான பல்வேறு அழகு சாதனங்கள் அடங்கிய பெட்டியை கைப்பற்றியதாக அதன் வடக்கு மாகாண இயக்குனர் தத்தோ நிக் ரோஸ் அசான் நிக் தெரிவித்தார். ரந்தாவ் பஞ்சாங் அருகில் கைவிடப்பட்ட நிலையில் பெட்டிகள் கிடந்ததும் அதனை சோதனையிட்டதாக அவர் கூறினார். சம்பந்தப்பட்ட அழகு சாதன பொருட்கள் முறையான அனுமதி இன்றி தாய்லாந்தில் இருந்து மலேசியாவுக்கு கொண்டு வரப்பட்டதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்று அவர் தெரிவித்தார். தலைநகரின் சாலையில் சோதனையில் இருந்த காவல் அதிகாரிகளை
மீறி வாகனத்தை செலுத்திய இருவரை காவல்துறையினர் விரட்டி பிடித்ததில் போதைப் பொருளுடன் இருவரும் கைது செய்யப்பட்டனர். நேற்று காலை 11:32 மணியளவில் பூச்சோங்கிலிருந்து டமான்சாரா செல்லும் சாலையில் 30 வயது மற்றும் 29 வயதுடைய அவ்வாடவர்கள் இருவரிடமிருந்தும் 12.87 கிராம் ஷாபு வகை போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டதாக புட்டாலிஞ்சயா மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் ஜாருல் நிசாம் ஜஃபார் தெரிவித்தார். கைது செய்யப்பட்டவர்கள் மீது முன்னமே 6 குற்றவியல் வழக்குகள் நிலுவையில் இருப்பது தெரிய வந்துள்ளது. வங்கிக் கடன் நிலுவையில் இருப்பதால் அதிகாரிகள் மோட்டார் சைக்கிளை பறிமுதல் செய்ய முற்பட்ட போது தனது மோட்டார் சைக்கிளை பெட்ரோல் ஊற்றி கொளுத்திய 40 வயது பெண் கைது செய்யப்பட்டுள்ளதாக தைப்பிங் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் முகமது நசீர் இஸ்மாயில் தெரிவித்தார். இது தொடர்பான காணொலி சமூக வலைதளங்களில் பரவிய நிலையில் சம்பந்தப்பட்ட வங்கி அதிகாரிகளிடமும் 40 வயது பெண்ணிடமும் விசாரணை நடத்தப்பட்டதாக அவர் கூறினார். சுமார் 20 மாதங்களுக்கும் மேலாக கடன் தொகை நிலுவையில் இருந்ததால் சம்பந்தப்பட்ட மோட்டார் சைக்கிளை பறிமுதல் செய்ய முற்பட்ட போது தைப்பிங்கில் உள்ள ஜலான் மஸ்ஜித் பொக்குக் அசாம் எனும் பகுதியில் 4 மணி அளவில் மோட்டார் சைக்கிளின் உரிமையாளரான 40 வயது பெண் மோட்டார் சைக்கிளை கொடுக்க முடியாது என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். வாக்குவாதத்தின் இறுதியில் தனது மோட்டார் சைக்கிளை பெட்ரோல் ஊற்றி எரித்ததாகவும் 40 வயது பெண் வாக்குமூலம் அளித்துள்ள நிலையில் தற்போது அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.